பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த நாளில் மகிமைப்படுவதாக. இந்த காலையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை உங்களுக்கு முன்பாய் கொண்டு வருகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை 12:5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலேயே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிற வேளையில் ஆமேன், தடைகள் நிமித்தமோ எதிர்கள் நிமித்தமோ நம்முடைய வாழ்விலும் ஆமேன் சிறைப்படுகிற நிலைமைகள், ஜெபிக்க முடியாமல் ஆமேன் காவலில் இருக்கிறது போல துதிக்க முடியாமல், வேதத்தை தியானிக்க முடியாமல் ஆமேன் சிறைப்படுகிற நிலைமையில் நம்முடைய ஜீவிதத்தில் கடந்து வரலாம். ஆனால் தேவ சந்நிதியில் இன்றைக்கு என்னால் ஜெபிக்கவே முடியலை என்று ஒரு நிலையில் நீ காணப்படுகிறாயா? வேதத்தை வாசிக்கும்போது தூக்கம் வந்துடுது, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீ காணப்படுகிறாய். என்னோடு இணைந்து இந்த காலையில் ஜெபி. அந்த சிறையின் அனுபவத்தை கர்த்தர் உன் வாழ்விலும் கூட விடுதலையாக்க இன்றைக்கும் வல்லமையுள்ள தேவன். நான் அதற்காக உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் தகப்பனே, இந்த நல்ல காலையில் நம்முடைய சந்நிதியில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் ஆண்டவரே, சிறைப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்து கொண்டு சமாதானம் இழந்து சந்தோஷம் இழந்து ஆண்டவரே தேவனை நோக்கி பார்க்க இயலாதபடி, துதிக்க ஜெபிக்க இயலாதபடி, சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிலைமைகளை அறிந்த கர்த்தர் இப்பொழுது என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த சிறைப்படுகிற நிலைமைக்கு காரணமான எல்லா தடைகளையும் கர்த்தர் எடுத்து போடுவீராக. ஆண்டவரே, நம்முடைய இரத்தத்தினால் நம்முடைய பிள்ளைகளை சுத்திகரித்து ஜெபிக்க, துதிக்க, நம்முடைய வேதத்தை வாசிக்க தடையாயிருக்கிற தடைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுத்து போடுவீராக. ஒரு விடுதலை தாரும், ஒரு அற்புதத்தை செய்யும். உம்மை துதிக்க நாவுகளை திறந்து போடும். உம்முடைய வார்த்தைகளை இருதயத்தில் எழுத தேவன் தெய்வீக ஞானத்தை தரும்படியே ஒப்பு கொடுக்கிறோம். இன்றிலிருந்து அந்த ஒரு தெய்வீக சமாதானம் நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை நிரப்புவதாக. ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. God bless you. Praise the Lord.